அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கெய்ரோவில் உள்ள ஒரு பழைய பகுதியில் ஹாஜி மஹ்மூத் என்ற ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். 70 வயதுக்கு மேல் உள்ள அவர் நோயால் பீடிக்கப்பட்ட நாட்கள் அவரை பலவீனப்படுத்தியிருந்தன. அவரது உடல் நலிவடைந்திருந்தது. அவரது எளிய வீடு குளிர்காலத்தின் குளிரையோ அல்லது கோடையின் வெப்பத்தையோ தடுக்கும் அளவுக்கு வலிமையற்றதாக இருந்தது. ஆயினும் அவரது இதயம் ஈமானுடன் துடித்தது மற்றும் உலகின் மிக புனிதமான இடமான காபாவுடன் இணைந்த ஒரு ஆன்மாவை அவர் கொண்டிருந்தார். இளமை காலம் முதல் ஹஜ்ஜின் கனவு அவரை வேட்டையாடியது. ஆனால் அதற்கு தேவையான பணம் அவரிடம் ஒருபோதும் இருக்கவில்லை. தொலைக்காட்சியில் தீர்த்த யாத்ரீகர்கள் காபாவைச் சுற்றி தவாஃப் செய்வதை பார்க்கும்போது அவரது கண்கள் கண்ணீரில் நனைந்து இதயம் நம்பிக்கையால் நிரம்பியது. ஒவ்வொரு தொழுகையிலும் அவர் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹ்விடம் வேண்டினார். என் இறைவனை, ஹஜ்ஜுக்கு பணம் இல்லை என்றாலும் உனது அற்புதத்தால் எனக்கு ஹஜ்ஜை வழங்க வேண்டும், முன்னால் எல்லாம் சாத்தியம். ஒரு இரவு அவரது நோய் மோசமடைந்து அவர் தரையில் விழுந்தார். எழுந்து நிற்கக்கூட முடியாமல் இருந்தது. அயலவர்கள் ஓடி வந்து ஆம்புலன்ஸை அழைத்தனர். ஆனால் அவர் தனது குர்ஆனை இறுக்க பிடித்து துஆக்களை உச்சரித்து அல்லாஹுடன் உரையாடினார். அந்த இரவில் முதல் பதிலின் அறிகுறிகள் தோன்றின. விடியற் காலையில் அவர் விழித்த போது வாசலில் ஒரு சிறிய உரை கண்டார், எந்த பெயரும் எழுதப்படாமல். அவர் அதை திறந்தபோது எளிமையான கையெழுத்தில் ஒரு கடிதம் கண்டார். ஹாஜி மஹ்மூதே, அல்லாஹ்வின் புனித இல்லத்துடனான உனது சந்திப்பு நெருங்கிவிட்டது, தயாராகு. உரையில் ஒரு ஹஜ் பயண டிக்கெட், விசா மற்றும் முழு செலவுகளும் இருந்தன. மஹ்மூத் அதிர்ச்சியடைந்தார். அவர் கண்ணீருடன் தரையில் சாஷ்டாங்கமாக விழுந்து, என் இறைவனே, உன்னை அழைத்தவனை நீ ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை என்று மீண்டும் மீண்டும் கூறினார். ஆனால் அவரது மக்காவுக்கான பயணம் ஒரு தீர்த்த யாத்திரை மட்டுமல்ல, புனித ஹரமை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் ஒரு அற்புதத்தின் தொடக்கமாகவும் கடின இதயமுடையவர்களின் மீது அல்லாஹுவின் கோபத்தை எழுப்பும் ஒரு நிகழ்வாகவும் இருக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. ஹாஜி மஹ்மூத் தனது வீட்டிற்கு திரும்பினார். ஹஜ் விசாவை கையில் வைத்திருப்பது நம்ப முடியாமல் இருந்தது. ஆனால் அவரது மகிழ்ச்சி விரைவில் யதார்த்தத்தின் சுவரில் மோதியது. பயணம், தங்குமிடம், போக்குவரத்து ஆகியவற்றிற்கான செலவுகளை எங்கிருந்து கண்டறிவது? அவரிடம் இருந்த சில 100 பவுண்டுகள் உள்நாட்டு டிக்கெட்டுக்கு கூட போதுமானதாக இல்லை. அவர் தனது சிறிய அறையில் உள்ள தொழுகை பாயில் அமர்ந்து கவலை அவரது இதயத்தை நெருக்கியது. அவர் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி முணுமுணுத்தார். என் இறைவனே, நான் உன்னை அழைத்த போது நீ எனக்கு விசாவை வழங்கினாய். மீதமுள்ள பாதையை என்னிடமிருந்து தடுத்து விடாதே. நீ செல்வந்தன், நான் ஏழை மற்றும் தேவையுடையவன். எதிர்பாராத வழியில் எனக்கு வழங்கு. மணி நேரங்கள் கடந்து சென்றன. அயல் பகுதியின் சத்தங்கள் அமைதியாகின. இரவில் மங்கிய வெளிச்சமும் மஹ்மூதின் தொடர்ச்சியான திக்ரின் ஒலியும் மட்டுமே மிஞ்சியிருந்தன. களைப்பு அவரை மேற்கொண்ட போது அவர் வுது செய்து மீண்டும் துஆவுக்கு திரும்பினார். அவரது கண்ணீர் தொழுகை பாயை நனைத்தது. விடியற்காலை நெருங்கிய போது அவரது இதயம் எல்லையற்ற அமைதியில் மூழ்கியது. அவரது துஆ அறையின் கூரையை தாண்டி சொர்க்கத்தின் வாசல்களை அடைந்தது போல இருந்தது. சூரிய உதயத்திற்கு பிறகு வாசலில் மென்மையான தட்டல் சத்தம் கேட்டது. அவர் நடுக்கத்துடன் வாசலை திறந்தார். அங்கே ஒரு அந்நிய இளைஞர் ஒரு பழுப்பு நிற உரையை பிடித்து நின்றிருந்தார். இளைஞர் நடுங்கும் குரலில் கூறினார், மஹ்மூத் மாமா, ஒரு நற்செயலை விரும்பும் ஒருவர் தனது பெயரை வெளிப்படுத்தாமல் இதை உங்களுக்கு வழங்கச் சொன்னார். அவர் ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு முன்பு இளைஞர் சென்று விட்டார். மஹ்மூத் உரையை திறந்தார். அதில் 100,000 எகிப்திய பவுண்டின் வங்கி பரிமாற்ற ரசீதும் ஒரு சிறிய குறிப்பும் இருந்தது. நீ அவனை அழைத்தாய், மிகவும் தாராளமானவன் பதிலளித்தான். இந்த பணத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வின் இல்லத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவனது துஆவில் எங்களை மறந்துவிடாதே. மஹ்மூத் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். கண்ணீர் பெருகியது. அவர் நன்றியுடன் மண்டியிட்டு, அல்லாஹுவேவோ, இறைவா என்று அழைப்பவன் ஒருபோதும் ஏமாற்றப்படுவதில்லை என்று மீண்டும் மீண்டும் கூறினார். அந்த தருணம் வெறும் நிதி உதவி மட்டுமல்ல, அது கபாவுக்கான பாதையை திறந்து கொடுத்த ஒரு தெய்வீக அறிவிப்பாக இருந்தது. ஆனால் மக்காவில் அவரை காத்திருந்தது இந்த பெரிய தானத்தை வெறும் முன்னுரையாக்கும் ஒரு மாபெரும் தெய்வீக பரிசும், கடின இதயங்களை உலுக்கும் ஒரு சொர்க்கத்தின் கோபமுமாக இருக்கும். ஒரு புனிதமான காலையில் ஹாஜி மஹ்மூத் தனது எளிய வெள்ளை உடையை அணிந்து அவரது கண்ணீர் அவரது காலடிகளுக்கு முன்னால் நடந்தது. ஓ அல்லாஹ், இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கட்டும் என்று முணுமுணுத்தவாறு அவர் டாக்ஸியில் ஏறினார். விமான நிலையத்திற்கு வந்தபோது அவரை சுற்றியிருந்தவர்கள் அவரது முகத்தில் பிரகாசிக்கும் ஈமானின் ஒளியை கவனித்தனர். அவரது கண்களில் இருந்து ஒளி வீசியது.
அவர் ஆடம்பர பையை எடுத்துச் செல்லவில்லை. ஒரு குரான், ஒரு தொழுகை பாய் மற்றும் சில எளிய உடைகள் மட்டுமே உள்ள ஒரு சிறிய பையை மட்டுமே கொண்டிருந்தார். ஆனால் அவரது இதயம் வானத்தைப் போல பரந்த ஒரு ஆசையை தாங்கியிருந்தது. விமானத்தில் ஏறிய போது அவரது அருகில் ஒரு இளம் சவுதி இளைஞர் அமர்ந்திருந்தார். அவர் கேட்டார், நீங்கள் முன்பு ஹஜ்ஜை செய்திருக்கிறீர்களா? மஹ்மூத் களைப்பான புன்னகையுடன் பதிலளித்தார், இது முதல் முறை, இது கடைசி முறையாக இருக்காது என்று நம்புகிறேன். பின்னர் அவர் கண்களை மூடி பயணம் முழுவதும் துஆக்களை ஜபித்தார். அவரது இதயம் கபாவுடன் இணைந்திருந்தது. அவரது ஆன்மா விமானத்தின் இறக்கைகளை தாண்டியது. மணிநேரங்களுக்கு பிறகு விமானம் ஜித்தா விமான நிலையத்தில் தரையிறங்கியது. ஹிஜ்ராவின் பூமியில் கால் வைத்தபோது மஹ்மூத் தீவிரமாக அழுதார். அவர் ஹரமில் இருந்து நபிமார்கள், தவாஃப் செய்த புனித ஆன்மாக்கள், சாஷ்டாங்கமாக வணங்கிய இல்லத்திலிருந்து சில அடிகள் தொலைவில் மட்டுமே இருப்பதை நம்ப முடியவில்லை. அவர் நேராக மக்காவுக்கு சென்றார். பெரிய மஸ்ஜிதை நெருங்க நெருங்க அவரது இதயம் வேகமாக துடித்தது. அது கேட்கப்படலாம் என்று தோன்றியது. கபாவை முதல் முறையாக பார்த்தபோது அவரது கால்கள் நின்றன. கண்ணீர் கட்டுப்பாட்டை மீறி வழிந்தது. அவர் கைகளை உயர்த்தி கூறினார், ஓ அல்லாஹ், உனது இல்லத்தை என் கண்களால் காண என்னை உயிரோடு வைத்திருந்ததற்கு உனக்கு நன்றி. அவர் காபாவைச் சுற்றி தவாஃப் செய்தார். சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே நடந்தார். மிகுந்த பணிவுடன் உம்ராவை நிறைவு செய்தார். ஒவ்வொரு துவாவும் அவரது இதயத்திலிருந்து அது அவரது கடைசி துவாவைப் போல உயர்ந்தது. அவர் தனியாக தவாஃப் செய்யவில்லை. மலக்குகள் அவரை சுற்றி வந்ததாகவும் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து அவரை பார்த்து புன்னகைத்ததாகவும் அவருக்கு உணர்ந்தார். ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு நடக்கவிருந்தது அவரது வாழ்க்கையில் மட்டுமல்ல, முழு மக்காவின் ஹரமையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் ஒரு மாபெரும் காட்சியின் தொடக்கமாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. தவாஃபையும் சபியையும் முடித்த பிறகு மஹ்மூத் ஹரமில் முடிந்தவரை நேரம் தங்க முடிவு செய்தார். மிகவும் களைப்பாக இருந்த அவர் ஒரு தூணுக்கு அருகில் அமர்ந்து கபாவின் சுவரில் தலை சாய்த்துகளைப்பால் கண்களை மூடினார். தூக்கத்தில் ஒரு மாபெரும் ஒளி அந்த இடத்தை நிரப்புவதையும் மிகவும் அழகான ஒரு மனிதர் ஆறுதலான புன்னகையுடன் தன்னை நோக்கி வருவதையும் அவர் கண்டார். யார் என்று கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவரது இதயம் அறிந்தது, அது அல்லாஹுவின் தூதரவர் மீது சாந்தி உண்டாகட்டும். நபி அருகில் வந்து அவரது மார்பில் கையை வைத்து கூறினார், ஓ மஹ்மூதே, நீ உனது இறைவனை அழைத்தாய். இப்போது உன்மீது நோய் நிவாரணம் இறங்கியுள்ளது. அல்லாஹுவின் அனுமதியுடன் எழுந்துற உனக்கு நோய் நிவாரணம் கிடைத்தது, உளமை திரும்ப கிடைத்தது. மஹ்மூத் அதிர்ச்சியுடன் விழித்தாரானால் அவருக்கு வலி உணரப்படவில்லை. அவர் உடனடியாக எழுந்துகைகளை நீட்டினார். மூட்டுகளில் வலிமூச்சு திணறல், உடலின் பாரம், பல ஆண்டுகளாக அவரை களைப்பாக்கிய நோய் மறைந்துவிட்டிருந்தது. அவரது நடைகள் இலேசாக இருந்தன, பார்வை தெளிவாக இருந்தது, புன்னகை ஒருபோதும் மங்கவில்லை. அவர் ஹரமில் ஓடினார். கண்ணீருடன் உரத்த குரலில் கூறினார், அல்லாஹுவின் ஆணையாக அவர் என்னை குணப்படுத்தினார். நான் அன்புக்குரியவரை கண்டேன். நான் அவரை அழைத்தேன். அவர் பதிலளித்தார். அல்லாஹுவின் ஆணையாக அவர் என்னை குணப்படுத்தினார். மக்கள் அவரை சுற்றி கூடினர். சிலர் அழுதனர், சிலர் தக்பீர் கூறினர், மற்றவர்கள் அல்லாஹுவுக்கு நன்றி கூறி சாஷ்டாங்கமாக வணங்கினர். செய்தி ஹரமில் வேகமாக பரவியது. எகிப்தில் இருந்து வந்த ஒரு ஏழை மற்றும் நோயாளியான மனிதர் அல்லாஹ்விடம் வேண்டினார். அவர் ஹஜ்ஜின் கனவை வழங்கினார், நோய் நிவாரணத்தை வழங்கினார் மற்றும் நபியை காண அனுமதித்தார். ஹாஜி மஹ்மூதின் கதை வெறும் கனவு நிறைவேறிய கதையல்ல. அது சொர்க்கத்திலிருந்து வந்த ஒரு செய்தியாக இருந்தது. உண்மையான துவா ஒருபோதும் நிராகரிக்கப்படாது. அல்லாஹுவால் எல்லாம் சாத்தியம் மற்றும் அவரது கருணை நாம் கற்பனை செய்வதை விட பெரியது. அல்லாஹுவின் கோபம் வானத்திலிருந்து வரும் தண்டனையாக இல்லை, மாறாக கடின இதயமுடையவர்களுக்கு ஒரு உயிருள்ள நினைவூட்டலாக இருந்தது. ஏழைகளும் தேவையுடையவர்களும் இந்த உலகின் செல்வத்தை விட அதிக கருணையை தகுதியாக உடையவர்கள். ஆசீர்வாதங்கள் பணத்திலிருந்து வரவில்லை, பணிவான இதயத்திலிருந்தும் உண்மையான துவாவிலிருந்தும் வருகின்றன என்பது ஒரு அமைதியான செய்தியாக இருந்தது. இந்த மனிதனின் கதை உங்களை தொட்டிருந்தால், ஓ அல்லாஹ், முஹம்மதின் மீது சாந்தியும் ஆசீர்வாதமும் அனுப்பு என்று கூற மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பகிர மறக்காதீர்கள். ஒரு இதயத்தை வழிநடத்தவோ நம்பிக்கை இழந்த ஒருவருக்கு நம்பிக்கையின் கதவை திறக்கவோ இது காரணமாக இருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.